இன்னைக்கு டாபிக் உள்ள போலாம். மெஷ் அனாலிசிஸ் மெத்தட், நோடல் அனாலிசிஸ் மெத்தட். இங்க வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் தான் கொடுக்க போறேன். இன்டெப்த் போய் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் போட போறது கிடையாதுங்க. இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எப்படி வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அது வந்து மெஷ் அனாலிசிஸ்ல போட்டா பெஸ்ட்டா இல்ல நோடல் அனாலிசிஸ்ல அப்ரோச் பண்ணா பெஸ்ட்டா அப்படின்றத பார்க்கலாம். அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுலயும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இருக்கு. Number of independent mesh equations. இது ஆல்ரெடி இந்த equation பார்த்திருக்கோம். M is equal to B minus N plus 1. So M என்றது mesh, number of mesh, B என்றது branches, N என்றது nodes. Loop என்றது என்னன்னு சொன்னா all possible closed path. So M plus 1. M என்றது mesh என்றது minimum possible closed path. L என்றது all possible closed path. அடுத்தது இது ஒரு क्वेश्चन கேட்டுட்டே இருப்பாங்க. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நோட்ஸ் ஆர் நோட் பேர். அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் -1 அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷன் நிறைய வாட்டி கேட்கறாங்க, ப்ராப்ளம் கேட்கறாங்க. அதுல இருந்து இண்டிபெண்டன்ட் நோட் ஆர் நோட் பேர் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. மெஷ் கம்மியா இருந்தா மெஷ் மெத்தடு, நோட்ஸ் கம்மியா இருந்தா நோட் மெத்தட். ஏன்னா மெஷ் நம்பர் ஆஃப் மெஷ் டிபெண்ட் பண்ணி தான் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்க போகுது. மெஷ் மெத்தட்ல நம்பர் ஆஃப் நோட் பேரை டிபெண்ட் பண்ணி தான் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நோட் மெத்தட்ல இருக்க போகுது. அப்ப நமக்கு எது ஈஸியா இருக்கும், எது ப்ரிஃபர் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கம்மியா இருக்க மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ எது கம்மியா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். டைரக்டா போயிடலாம். இங்க ஒரு 3 மெஷ் நெட்வொர்க் எடுத்திருக்கோம். ஸோ இங்க நம்ம பண்ணிருக்கிறது மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆர் டிட்டர்மினன்ட் மெத்தட் ஆர் அதர்வைஸ் இட்ஸ் கால்ட் அஸ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஜஸ்ட் ஒரு சர்க்யூட் பார்ட்டே நம்ம வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸை எழுதிடலாம். அதனால இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஒரு 3 மெஷ் இருக்க மாதிரி ஒரு சர்க்யூட் எடுத்திருக்கோம். VA, VB 2 சோர்ஸ் இருக்கு. RA, RB, RC, RD, RE 5 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. எப்பவுமே மெஷ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லூப் கரண்ட்ஸ் நாம அசியூம் பண்ணணும். ஸோ இந்த சர்க்யூட்ஸ்ல இந்த நோட்ஸ்ல இங்கெல்லாம் நான் ரெட் கலர்ல போடணும். அதெல்லாம் நாம அசியூம் பண்ண போற காம்பனன்ட்ஸ். ஸோ இங்கே வந்து மெஷ் மெத்தட்ல மெஷ் கரண்ட்டை நாம அசியூம் பண்ணணும். ஸோ நீங்க டைரக்ஷன் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் எடுப்போம். அதே எடுத்துக்கோங்க, ஏன்னா அதை அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை போட போறோம். ஸோ R into I is equal to V in matrix form. All the 3 in matrix form. 3 மெஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் 3x3 மேட்ரிக்ஸ் வரும். அண்ட் கரண்ட் 3 இருக்கிறதுனால ஒரு காலம் மேட்ரிக்ஸ் வரும். வோல்டேஜ் எத்தனை மெஷ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் வோல்டேஜ் இங்கே நம்ம போடுவோம். ஸோ அதுவும் காலம் மேட்ரிக்ஸ் வரும். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். R11, R12, R13 எல்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரோ சொல்றேன். R11 என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லூப்ல இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லூப்ல என்னெல்லாம் இருக்கு? RA, RB ரெண்டும் இருக்கு. ஸோ RA plus RB, R11, RA plus RBன்னு போட்டிருக்கோம். R12ன்றது என்னது? 1 மெஷ்க்கும் 2 மெஷ்க்கும் காமனா இருக்க ரெசிஸ்டன்ஸ். அப்படி பார்த்தா RAக்கும் 1 மெஷ்க்கும் 2 மெஷ்க்கும் காமனா இருக்கிறது RB. ஸோ R12 equal to RB அண்ட் டைரக்ஷன் வந்து மைனஸ்னு போடணும். சைன் வந்து மைனஸ் போடணும். ஏன்னா இங்க I1 கரண்ட் ஒரு டைரக்ஷன்லையும் I2 கரண்ட் ஒரு டைரக்ஷன்லையும் போகும். 2 கரண்ட்டும் இதுல போறது. அதனால டிஃபரன்ஸ் கரண்ட் தான் இதுல போகும். அதனால இங்க மைனஸ் போட்டுருணும். R13 அப்ப என்னவா இருக்கும்? 1க்கும் 3 மெஷ்க்கும் இருக்கிற காமன் டிஸ்டன்ஸ். இங்க 1ம் 3ம் கனெக்ட் ஆகல, அதனால 0 போடும். ஸோ அதே மாதிரி மீதி எலிமெண்ட்ஸையும் போடுங்க. ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா டைகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்னு எடுக்க போகிறோம். நான் டைகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ்னு வரப்போகும். I1, I2, I3. இப்போ இந்த V மேட்ரிக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் மெஷ்ல இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸ் இதில் பாருங்க பிளஸ்ல இருந்து கரண்ட் லீவ் ஆகுது. ஸோ பிளஸ் VA. இந்த இதில் பாருங்க பிளஸ் உள்ள கரண்ட் என்டர் ஆகுது. ஸோ மைனஸ் VB. நமக்கு தெரிஞ்சது தான் இது ஆல்ரெடி. இப்போ நமக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல equation கிடைச்சிருக்கு. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம ட்ராமஸ் ரூல் எடுப்போம். I1 ஏன்னா அன்னோன், இது 3 தான் அன்னோன் நமக்கு. ஸோ I1 equal to del 1 by del, I2 equal to del 2 by del, I3 equal to del 3 by del. ஸோ டெல்ன்றது என்ன? இதோட டிட்டர்மினன்ட், இந்த R மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்னு தெரியும். அதான் இங்க போட்டிருக்கோம் டெல்டா. del 1ன்றது என்னது? இந்த டெல்டாவோட ஃபர்ஸ்ட் ரோவை இந்த V-ஆல ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். del 1 கிடைச்சிருச்சு. இதோட டிட்டர்மினன்ட் இருக்கும். del 2க்கு செகண்ட் ரோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ del 3 இருந்தால் தேர்ட் ரோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ del 1, del 2, del 3 தெரிஞ்சிச்சுன்னா இந்த 3 கரண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்ளம் எப்பவுமே லூப் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி நமக்கு இருக்காது. அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அர்த்தமே கிடையாது. எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த பிரான்ச் கரண்ட் ஆர் பவர் கன்சியூம் பை திஸ் பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ எந்த ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்க கொஸ்டின்ல. சப்போஸ் இந்த RA ரெசிஸ்டன்ஸோட பவர் டெசிபேஷன் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அப்போ நமக்கு I1 வேல்யூ தெரிஞ்சாலே போதும். இதுல I1 கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இப்போ I1 ஸ்கொயர் இன்டூ RAன்னு போட்டால் ஆன்சர் வந்துடும். அப்போ I1 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. I1 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா டெல்லும் del 1ம் தெரிஞ்சா போதும். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்க தேவை, டைம் வேஸ்ட் பண்ண தேவை. சரியா? அதே மாதிரி இப்போ இந்த RBல இருக்க கரண்ட் கேட்குறாங்க.
இல்லை ஆர்பியில் இருக்க பவர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஆர்பியில் என்ன நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1 ஃப்ளோ ஆகுது, I2 ஃப்ளோ ஆகுது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ I1 I2 ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். அப்போ I3 தேவை கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு கொஷினில் என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதை பார்த்து அதை மட்டும் சால்வ் பண்ணி டைம் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, நோட் வோல்டேஜ் மெத்தட். மறுபடியும் அதே 3 மெஷ் சர்க்யூட் தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸை நோட்ஸ் பேஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பிரின்சிபல் நோட்ஸ், சிம்பிள் நோட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. எங்கே கரண்ட் டிவைட் ஆகலையோ அதை வந்து சிம்பிள் நோட்னு சொல்ல போகிறோம். எங்கே கரண்ட் டிவைட் ஆகுதோ அதை வந்து பிரின்சிபல் நோட்னு சொல்ல போகிறோம். ஸோ இங்கே பாருங்க, இந்த 4, 5 எல்லாம் வந்து சிம்பிள் நோட். கரண்ட் இங்கே டிவைட் ஆகாது, இதே கரண்ட் தான் இங்கே ஃப்ளோ ஆகும். ஆனால் இந்த 1, 2 or 3ல பாருங்க நமக்கு கரண்ட்டு டிவைட் ஆகும். 1ல இங்கேருந்து வர கரண்ட்டு இங்கேயும் டிவைட் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து வர கரண்ட்டு இங்கேயும் டிவைட் ஆகும். 3யை பொறுத்த வரைக்கும் எல்லா கரண்ட்டும் ஆட் ஆகி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும். ஸோ 1, 2, 3 வந்து பிரின்சிபல் நோட், 4 and 5 வந்து சிம்பிள் நோட். இதே சர்க்யூட்டை தான் நம்ம இங்கே ரீட்ரா பண்ணியிருக்கோம் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ நம்ம பிரின்சிபல் நோட்ஸ் மட்டும் டாமினேட்டாக தெரியுங்கிறதுக்காக ரீட்ரா பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்படியே கூட வச்சு போடலாம். இதில் ஒரு நோடை நம்ம எப்போதும் ரெஃபரன்ஸ் நோட்னு எடுத்துப்போம். இங்கே நோட் 3 ரெஃபரன்ஸ் நோட்னு எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது வோல்டேஜ், நோட் வோல்டேஜ் மெத்தட். இந்த பிரின்சிபல் நோட் 1 and 2ல இருக்க போகிற வோல்டேஜ் நமக்கு வேணும். அப்போ ஒரு நோட 0 கிரவுண்ட் ஆர் ரெஃபரன்ஸ் நோடுன்னு வச்சுட்டோம்னு சொன்னால் 2 வோல்டேஜ் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ பாருங்க, இது என்ன பண்ண போகிறோம், KCL requires total current out of node 1 to be 0. அந்த கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு நோட் எடுத்துட்டா இந்த நோட்லேருந்து எல்லா கரண்ட்டுமே அவுட்டர் கரண்ட்டுன்னு சொல்லி அசியூம் பண்ணிப்போம். அதேமாதிரி இந்த நோட்லையும் எல்லா கரண்ட்டும் அவுட்டர் கரண்ட்டுன்னு சொல்லி அசியூம் பண்ணி நம்ம ஈக்குவேஷனை எழுதுறோம். அவ்வளோதான். அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நோடுக்கு KCL அப்ளை பண்ண என்ன வருது பாருங்க, V1 minus VA. ஸோ இதில் இருக்கிறது V1, கரண்ட் வெளில போகுது, அதனால V1 minus VA divided by RA plus V1 by RB plus V1 minus V2 by RC. ஸோ பாருங்க, அதை எழுதிக்கோங்க நீங்கள். அடுத்து நோட் 2 பாருங்க, V2 minus V1 by RC, V2 by RD, V2 minus VB by RE ன்னு எழுதிக்கும். V2 minus VB by RE equal to 0. இதுதான் மெத்தட். KCL அப்ளை பண்ணும்போது எல்லா கரண்ட்டும் அவுட்டர் கரண்ட்னு எடுத்துக்கணும். ஸோ தட் சம் ஆஃப் ஆல் த கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எத்தனை நோடு இருக்கோ அத்தனை நோடுக்கு KCL அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா டேரெக்டாக அது இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ இங்கே எழுதும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து G கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இன்டூ V ஈக்குவல் டு I. ஸோ KCL ஆர் நோடல் அனாலிசிஸ் மெத்தடில் G இன்டூ V ஈக்குவல் டு I. Gன்றது கண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸோட இன்வர்ஸ். ஓகேவா? ஆர் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா 1/R அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 1/R மேட்ரிக்ஸ் இன்டூ V ஈக்குவல் டு I மேட்ரிக்ஸ். ஸோ எப்படி எழுதிருக்கும் பாருங்க. இப்போ இது வந்து G11ன்றது என்ன, ஃபர்ஸ்ட் நோட்ல கனெக்ட் ஆகிருக்க எல்லா கண்டக்டன்ஸும். ஸோ GA + GB + GCன்னு வரும். அதை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 1/RA + 1/RD + 1/RCன்னு எழுதியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸில் கொடுத்துருக்கிறதுனால. சில ப்ராப்ளம்ல உங்களுக்கு நோடல் மெத்தட மூலையே யூனிட் கொடுத்துருப்பாங்க. நல்லா நீங்கள் சர்க்யூட்டை அதை நோட் பண்ணணும். நீங்கள் 2 ohmsன்னு கொடுத்துருக்காங்களா இல்லை 2 mho கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. mho கொடுத்துருந்தா அப்போ டைரெக்டாக நம்ம இங்கே வந்துட்டு 2 + 3 + 1 அப்படி போட்டுக்கணும். ஓம்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 + 1/3 + 1/1 அந்த மாதிரி போடணும். அதை பார்த்து போடுங்க. அடுத்தது இந்த நான் டயகனல் எலிமெண்ட் பாருங்க, 2 நோடுக்கு காமனாக உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து மைனஸ்ல எடுத்துருக்கோம். அகெயின் R21 G21 G22 போட்டிருக்கோம். இன்டூ அன்னோன் வந்து இங்கே வோல்டேஜ். ஸோ V1 V2 ஈக்குவல் டு 2 மெஷ்ல 2 ஈக்குவேஷனுக்கு இருக்கக்கூடிய கரண்ட், 2 நோடுக்கு இருக்கக்கூடிய கரண்ட். இந்த நோட்ல உங்களுக்கு சோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, VA கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன கரண்ட் இங்கே இருக்கும், VA டிவைடட் பை RE. இந்த நோட்ல VB டிவைடட் பை RE, VB டிவைடட் பை RE. அண்ட் இதில் பாருங்க, இதில் நம்ம ரெண்டுமே ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். பிகாஸ் என்ன அசியூம் பண்ணுறோம், டிரைவ்ஸ் கரண்ட் இன்டூ நோடுன்னு அசியூம் பண்ணுறோம் 2 சோர்ஸ்க்குமே. ஸோ அதனால பாசிட்டிவ்னு எடுத்துருக்கோம். ஓகே, இந்த கரண்ட் டைரக்ஷனையும் இந்த கரண்ட் டைரக்ஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கு. ஸோ இது வந்து கரண்ட்டை டிரைவ் பண்ணுது அப்படின்ற மீனிங்ல VA by RA ப்ளஸும் VB by RE ப்ளஸும் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி V1 V2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சப்போஸ் இதில் ஆன்சர் வந்து நெகட்டிவ் வருது ஆஃப்டர் சால்விங்,
ஆன்சர் இஸ் நெகட்டிவ் ஆஃப்டர் சால்விங் இருந்தா ஆன்சர்னா என்ன ஆன்சர் நமக்கு V1 V2 தான் ஆன்சரா இங்கே கிடைக்கும். அது ஏதாவது ஒன்று நெகட்டிவா வருது அப்படின்னு சொன்னா இட் மீன்ஸ் கரண்ட் டைரக்ஷன் இஸ் ரிவர்ஸ் ஆஃப் த அசியூம்டு ஒன். ஒரு ப்ராப்ளம் பார்த்தா நமக்கு நல்லாவே புரியும். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு காமன் ப்ராப்ளம் எடுத்து ரெண்டு மெத்தடுக்குமே போட்டிருக்கோம். obtain the current in each branch of the network. அதான் கொஸ்டின். என்ன கண்டுபிடிக்கணும்? current in each branch. இதுல எத்தனை பிரான்ச் இருக்கு? ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பிரான்ச் எடுத்துக்கலாம், இது ஒரு பிரான்ச் எடுத்துக்கலாம், இது ஒரு பிரான்ச் எடுத்துக்கலாம். அல்லது சிம்பிளா சொன்னோன்னா இந்த பிரான்ச் இந்த பிரான்ச் இந்த பிரான்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ I5 ohms, I10 ohms, I2 ohms இதான் நம்மளை கேட்டிருக்காங்க. ரெண்டு மெத்தடும் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல லூப் கரண்ட்ஸ் அசியூம் பண்ணியிருக்கோம் I1 and I2. ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல மேட்ரிக்ஸ் எழுதுங்க. R into I equal to V. இதுல V பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்து வெளியே வருது, அதனால +20 போட்டிருக்கோம். இதுல பாருங்க கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல என்டர் ஆகுது, அதனால -8 போட்டிருக்கோம். ஸோ டெல்டா del1 del2 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுல இருந்து I1 I2 கிடைச்சோம். ஆனா அதோட நமக்கு கொஸ்டின் முடியல. நமக்கு கிடைச்சது இந்த லூப் கரண்ட்ஸ் தான். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது பிரான்ச் கரண்ட். அப்ப I5 I10 I2 இது கண்டுபிடிக்கணும். I5 என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? இதே I1 தான் இருக்கும். ஸோ I5 ohms is equal to I1 என்னவோ அதே தான் ஆன்சர். I2 ohms இதுல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? இந்த I2 கரண்ட் தான். இந்த I2 தான் இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்போ I2 ohmஸும் வந்துட்டு 1 amps. இந்த I2 தான் I2 ohmஸோட ஆன்சர். I10 பாருங்க, I10ன்றது இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ்ல I1 இந்த டைரக்ஷன்லையும் I2 இந்த டைரக்ஷன்லையும் ஃப்ளோ ஆகுது. டிஃபரன்ஸ் கரண்ட் தான் I10ல இருக்கும். பாருங்க I10 is equal to I1 minus I2 equal to 1 amps வந்துச்சு. இப்போ இது -1 வந்திருந்தா I2 minus I1 தான் கரெக்ட் ஆன்சர்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நோடல் அனாலிசிஸ்ல பாருங்க அதே சர்க்யூட் தான். ஆனா இங்க என்ன நம்ம அசியூம் பண்ணணும்? நோட் அசியூம் பண்ணணும், நோட் வோல்டேஜ் அசியூம் பண்ணணும். ஸோ இங்க ஒரே ஒரு பிரின்சிபல் நோட் ரெண்டு இருக்கு. இது ஒரு பிரின்சிபல் நோட் எடுத்துட்டோம், இதை வந்து ரெஃபரன்ஸா எடுத்துட்டோம். ஸோ V1 அப்படின்னு எடுத்துக்கோம். ஒரு ஈக்குவேஷன் எடுத்தனா போதும். இதுக்கு எல்லா கரண்ட்டையும் அவுட்வர்ட் கரண்ட்டையும் எடுத்துருக்கோம். பாருங்க ஈக்குவேஷன் பாருங்க, V1 -20 divided by 5. So இந்த current எழுதிருக்கும் V divided by resistance 5. So இந்த current. அடுத்து இந்த branch V by 10. Actually இது V minus 0 by 10 இருக்கும். அதுதான் V by 10 நம்ம எழுதுறோம். அடுத்து இந்த branch V1 minus 8. இதுவும் வந்துட்டு பிளஸ் தான் இங்க மேல இருக்கு. அதனால இதுவும் -8 divided by 2 equal to 0 இருக்கும். இதுக்கு எல்சிஎம்லாம் எடுத்து சால்வ் பண்ணுங்க. V1 equal to 10 வோல்ட்னு கிடைக்குது நமக்கு. ஸோ V1 10 வோல்ட்னு கிடைச்சிருச்சு. நமக்கு I5 ohms வேணும் இல்லையா? I5 ohms எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? இந்த பாயிண்டோட பொட்டன்ஷியலும் இந்த பொட்டன்ஷியலும் நமக்கு தெரியும். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணா இதுல இருக்க கரண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ I5 ohms is equal to 10 minus 20. இது 10, இது 20 கொடுத்துருக்காங்க, divided by 5. ஸோ -2 ohms வந்துச்சு. இப்போ என்ன அர்த்தம்? மைனஸ் வந்தா என்ன அர்த்தம் சொன்னோம்? I5 ohmsல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இன்டு த நோடு இருக்கு. நம்ம எடுத்தது அவுட் சைடு நோடுன்னு எடுத்தோம். பட் ஆக்சுவல் டைரக்ஷன் இன்டு த நோடு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து I2 ohmsன்றது என்ன? மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த எண்டும் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ரெசிஸ்டன்ஸோட இந்த எண்டு வந்து V1 பொட்டன்ஷியல் இருக்கு, 10 வோல்ட்ல இருக்கு. இந்த எண்டு வந்து 8 வோல்ட்ல இருக்கு. அப்ப இங்க எவ்வளவு வோல்டேஜ் டிராப் இருக்கும்? 10 minus 8 divided by R2 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் 1 ohms. இது பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. அப்ப அசியூம் பண்ண டைரக்ஷன் கரெக்ட். இது I10 ohms. இதுல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும்? இந்த பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும்? 10 இருக்கு, இது 0ல இருக்கு. ஸோ 10 minus 0 divided by 10. 10 minus 0 divided by 10, 1 amps. இதுவும் பாசிட்டிவ். ஸோ கரெக்ட் டைரக்ஷன். புரிஞ்சுச்சா? ஓகே, இந்த ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். obtain current through the 10 volt battery for the circuit shown. 10 volt எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த பேட்டரியில இருந்து வர கரண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ நமக்கு அவங்க மெஷ் அனாலிசிஸா நோடல் அனாலிசிஸா எதுவுமே சொல்லலை. நாமளே தான் டிசைட் பண்ணணும், இது மெஷ் அனாலிசிஸ்ல போடுறதா நோடல் அனாலிசிஸ்ல போடுறதான்ட்டு. எது நமக்கு ஈஸியோ அதை போட்டு போக வேண்டியதுதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெஷ் அனாலிசிஸ்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுன்றதுக்காக ரெண்டு மெத்தடுமே நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் மெஷ் அனாலிசிஸ் போட்டிருக்கேன். மெஷ் அனாலிசிஸ்ல என்ன பண்ணிருக்கேன்? இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ 1 into 2 வோல்ட் வந்துருச்சு. இந்த 2 ohms சீரீஸ்ல போட்டுட்டேன். இது ஒரு லூப், இது ஒரு லூப். ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும் நமக்கு. I1 I2 ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கிராமர்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். I1 I2 ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நமக்கு கேட்டது 10 வோல்ட்ல இருக்கிற கரண்ட் தான். இந்த லூப்ல என்ன கரண்ட் இருக்கு? நமக்கு I2 தான் இருக்கு. அப்ப I2 ஈக்குவல் டு என்ன ஆன்சரோ அதுதான் ஆன்சர். I1 கூட நீங்க கண்டே பிடிக்கவே தேவையில்ல, I2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும் மெஷ் அனாலிசிஸ் மெத்தட்ல போட்டா. ரைட்டா? இதே நோடல் அனாலிசிஸ் மெத்தட்ல பாருங்க. ஸோ அந்த சர்க்யூட்டை தான் ரீட்ரா பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்
இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டேன் 3 ohmsன்னு போட்டிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இந்த சர்க்யூட் எனக்கு வந்துச்சு. என்ன பண்ணுவேன் நான் நோடு வோல்டேஜை அசியூம் பண்ணுவேன். ஸோ வின்னு அசியூம் பண்ணிக்கிறீங்க. கேசியில் அப்ளை பண்ணுங்க நோடுக்கு. ஸோ V -2 டிவைடட் பை 3 V -2 டிவைடட் பை 3 ப்ளஸ் எல்லா கரண்ட் டைரக்ஷனும் அவுட்டர் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது V டிவைடட் பை 2 அதாவது V -0/2 அதுதான் V/2 போட்டிருக்கோம். அடுத்தது இந்த சைடு வாங்க. இங்கே வந்து V -10 ஆக்சுவலாக வந்துருக்கணும். ஆனால் நமக்கு பேட்டரியை ரிவர்ஸ் பண்ணி கொடுத்ததுனால இந்த கரண்ட்டை மட்டும் எப்படி எடுத்துட்டோம் V +10 எடுத்துட்டோம். ஓகேவா V +10 எடுத்துட்டோம். ரைட் டிவைடட் பை இந்த 1 ohms ஈக்குவல் டு 0. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணால் நமக்கு வோல்டேஜோட ஈக்குவேஷன் கிடைக்குது. வோல்டேஜோட ஆன்சர் கிடைக்குது. V = -5.1 வோல்ட்னு கிடைக்குது. அதுலேருந்து I ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ I in 10 வோல்ட் தான் நமக்கு வேணும். V +10 டிவைடட் பை 1 வரும் 4.91. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்சரும் அதில் வந்து ஆன்சரும் ஒன்று தான் I2க்கு. ஆனால் என்ன இங்கே நம்ம வந்துட்டு 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. நோடல் மெத்தடில் ஒரே ஒரு ஈக்குவேஷனை எழுதிட்டு இதை சால்வ் பண்ணாலே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா என்ன சொல்லிச்சு கண்டிஷனு, எது வந்துட்டு அக்ரியபிள் மெத்தட்னு பார்க்கும்போது எது நோடு கம்மியாக இருந்தால் நோடு மெத்தடும், நம்பர் ஆஃப் மெஷ் கம்மியாக இருந்தால் மெஷ் மெத்தடும் இருக்குன்னு சொல்லிச்சு. இப்போ இந்த சர்க்யூட் பண்ணுங்க 2 மெஷ் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு நோடு தான் இருக்கு. அப்போ நோடு தான் கம்மியாக இருக்கு இல்லையா, அப்போ அதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட் நமக்கு. அப்போ நோடு தான் ஒரே ஒரு ஈக்குவேஷன் வரும், அதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். ரைட்டா, அது புரியறதுக்கு தான் அந்த ப்ராப்ளம் போட்டுருக்கோம் நம்ம. ஓகே, மீதி ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ.